Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் ரூம் ஆக்டிவிட்டீஸ் பார்ட் 6. பார்ட் 5 பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன பார்ட்ல நாம வாட் இஸ் MSA ஸ்டடி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேரியேஷன், 2 மேஜர் மெஷர்மெண்ட் வேரியேஷன்ஸ், வாட் இஸ் பயாஸ், வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி, வாட் இஸ் லீனியாரிட்டி, what is repeatability, what is reproducibility, applicable MSA study for variable and attribute gauge, bias study, variable GR and R study, attribute GR and R study, stability study, linearity study. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் பார்த்தோம். இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், வாட் இஸ் செலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், how to select correct instrument, advantages of selecting correct instrument, disadvantages of selecting wrong instrument, how to handle instruments. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் ரூமில் ஒர்க் பண்ணுறவருக்கு இந்த டீட்டெயில்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? A measuring instrument is a device which is used to assign a value to the particular parameter of a product and which will give continuous variable data as output. That data can have an infinite number of values. இந்த டெஃபினிஷனை பற்றி நம்ம ஏற்கனவே சில வீடியோஸில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் பார்த்துடலாம். மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் பேராமீட்டரை செக் பண்ணி அதோட வேல்யூவை அசைன் பண்ணி சொல்கிறது. அதோட அவுட்புட் வந்து வேரியபிள் டேட்டாவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 10.01, 10.02 அந்த மாதிரி வேரியபிள் அவுட்புட்டாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் நிறைய வேரியபிள் டேட்டா எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 10.01 சொல்லுவார், இன்னொருத்தர் 10ன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் 9.99 சொல்லுவார். இந்த மாதிரி மேன் டு மேன் இந்த டேட்டா வந்து வேரி ஆகும். பட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாறாது. இந்த மாதிரி அதில் நிறைய வேல்யூ வந்து ஒரே பேராமீட்டருக்கு ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே MSA ஸ்டடியில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது ஒரு பேராமீட்டர் செக் பண்ணி வேரியபிள் டேட்டாவை அவுட்புட்டாக கொடுக்குறது. இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டெஃபினிஷன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அடுத்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 3 டைப் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து வாட் இஸ் செலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். செலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் சூஸிங் த கரெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார். செலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணுறது. எதுக்காக இல்லை எப்போல்லாம் நம்ம கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணணும்னா மெஷர்மெண்ட்டுக்கு, இன்ஸ்பெக்ஷனுக்கு, வேலிடேஷன் பண்ணுறதுக்கு, கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு, இதுக்காகலாம் நாம் கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹவு டு செலக்ட் கரெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணுறது தான் செலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். These are the key properties of a measuring instrument which to be considered during selecting the instrument. ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு சில கீ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்காங்கிறத நாம் செக் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்ச் என்ன, 0 to 150 இல்லை 0 to 200 அந்த மாதிரி நாம் செக் பண்ண போகிற பேராமீட்டர் ரேஞ்சை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கவர் பண்ணுமா, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்சு பேராமீட்டரோட ரேஞ்சை விட பெருசாக இருக்கா இல்லையா, இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். சென்சிட்டிவிட்டி ஆர் லீஸ்ட் கவுண்ட். ஃபாலோ 1/10 ரூல். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சென்சிட்டிவிட்டியில் லீஸ்ட் கவுண்ட்டு என்னங்கிறத பார்க்கணும். இதுக்கு நார்மலாக 1/10 ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ±0.1ன்னு டாலரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 0.01க்கு லீஸ்ட் கவுண்ட் இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. 0.01 வந்து டிஜிட்டல் வெர்னியரில் வரும், இல்லை அனலாக் மைக்ரோமீட்டர்லேயும் 0.01 வரும். இந்த மாதிரி 1/10 ரூலை ஃபாலோ பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல சென்சிட்டிவான ரீடிங்ஸ் கிடைக்கும். அக்யூரேசி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அக்யூரேட்டாக இருக்கணும்.
ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் மெஷரிங் ப்ராசஸ் மூலமா தான் பண்றாங்க. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் வந்து அக்யூரேட்டா இருந்தா தான் அது குடுக்குற ரீடிங்கும் அக்யூரேட்டா இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நல்ல பிராண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா வாங்குவாங்க. ப்ரிசிஷன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ரிப்பீட்டடா யார் செக் பண்ணாலும் ஒரே ரீடிங் தான் வரணும். அந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ரிசிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ரீடபிலிட்டி. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வர்ற அவுட்புட்ட எல்லாருமே ஈஸியா ஸ்டடி பண்ற மாரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் வெர்னியர், டிஜிட்டல் மைக்ரோமீட்டர்ல நம்மளால ரீடிங்கா டைரக்ட்டா பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபார்மேட்லயே அது டிஸ்ப்ளே ஆயிடும். பட் ஓல்டு வெர்னியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாம வந்து மேட்ச் பண்ணி கால்குலேட் பண்ற மாரி இருக்கும். இதுதான் ரீடபிலிட்டி. இதுவும் ஈஸியா இருக்கணும். இதுக்கு எல்லாருமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ட பிரிஃபர் பண்ணுவாங்க. போர்ட்டபிலிட்டி. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சின்னதாவும், ஈஸியா ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ற மாதிரியும் இருக்கணும். காம்பேக்ட்னஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சிம்பிளா இருக்கணும், காம்பேக்ட்டா இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடாது. இந்த எல்லா ப்ராப்பர்ட்டீஸையும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட நாம செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பா பார்க்கணும். இதுதான் ஹவ் டூ செலக்ட் கரெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ஒரு கரெக்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ட செலக்ட் பண்ண முடியும். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் செலக்டிங் கரெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். கரெக்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ட செலக்ட் பண்ணா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்லாம் கிடைக்குங்கிறத நாம பார்க்க போறோம். The below mentioned are the key properties of a good instrument. ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ல நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். அதனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்லாம் கிடைக்கும்னா, அக்யூரசி. நாம மெஷர் பண்ற வேல்யூ ட்ரூ வேல்யூக்கு நியர்ல இருக்கும். அதாவது அக்யூரேட்டா இருக்கும். எரர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சென்சிட்டிவிட்டி. நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் சென்சிட்டிவா இருக்கும். அதாவது மைக்ரான்ஸ்ல எல்லாம் வேல்யூஸ் கிடைக்கும். ரிலையபிலிட்டி. ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ற ரீடிங்கை எல்லாருமே பிலீவ் பண்ணலாம். அதில் எரர் வந்து இருக்காது. வேலிடிட்டி. இம்ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண வேல்யூவை விட ஒரு ப்ராப்பரான குட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண ரீடிங்க்கு வேலிடிட்டி அதிகம். ப்ராக்டிசிபிலிட்டி. ஈஸியாக யார் வேணாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மெஷரபிலிட்டி. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த பேராமீட்டரை செக் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரொஃபைல் வந்து அதில் இருக்கும். அதாவது அதோட மெஷரபிலிட்டி நல்லாயிருக்கும். யூசபிலிட்டி. ப்ராப்பரான குட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏற்படுற அன்வான்ட் மெஷர்மெண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுனால ஏற்படுற அட்வான்டேஜஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செலக்டிங் ராங் இன்ஸ்ட்ருமெண்ட். கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுனால எப்படி நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு ராங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதனால் நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் ஏற்படும். அதெல்லாம் என்னங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். இஃப் கரெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாட் செலக்டட். ஒரு ராங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம்னா என்ன அர்த்தம்? கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்படி ஒரு ராங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் லீட் டு ராங் ஆர் பேட் டேட்டா. நமக்கு கிடைக்கிற டேட்டா வந்து தப்பான டேட்டாவாக இருக்கும், இல்லை மோசமான டேட்டாவாக இருக்கும். இட் வில் லீட் டு ராங் டிசிஷன். ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் அவங்களுக்கு கிடைக்கிற ரீடிங்கை வச்சு தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ மெஷர்மெண்ட் தப்பாக வந்ததுன்னா எடுக்கிற டிசிஷனும் தப்பாயிரும். இட் மே லீட் டு லாஸ் டு த கம்பெனி. தப்பான டிசிஷன் எடுத்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணாலோ இல்லை பார்ட்டை ரிஜெக்ட் பண்ணாலோ அது கம்பெனியோட பிஸ்னஸில் லாஸை ஏற்படுத்தும். இட் மே அஃபெக்ட் கம்பெனி க்ரோத். ராங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால நிறைய தப்பான டிசிஷன்ஸை எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கம்பெனியில் கண்டிப்பாக லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் கம்பெனியில் க்ரோத் இருக்காது. சில சமயம் கம்பெனியை மூட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செலக்டிங் ராங் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஹேண்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூசேஜ் கிளீன் த சர்ஃபேஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் வில் கான்டாக்ட் வித் ப்ராடக்ட் டூரிங் மெஷரிங். முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளீனாக இருக்கான்னு பார்க்கணும். மெயினாக இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற கான்டாக்ட் சர்ஃபேசஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எந்த சர்ஃபேஸ் மெஷர் பண்ணும்போது ப்ராடக்டோட கான்டாக்ட் ஆகுமோ அந்த சர்ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மெஷர் பண்ணதுக்கு அப்புறமும் க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணலைன்னா சம்டைம்ஸ் அதில் பர் இருக்கும், இல்லை சிப்ஸ் இருக்கும், இல்லை டஸ்ட் கூட இருக்கலாம். அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற ரீடிங் வந்து அக்யூரேட்டாக இருக்காது, அது தப்பான ரீடிங்காக இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் க்ளீன் பண்ணணும். இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். என்ஷூர் த ஜீரோ எரர் ஆர் செட்டிங் பிஃபோர் ஸ்டார்டிங் த மெஷர்மெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறம்
மெஷர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங் இல்லை 0 எரர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பாசிட்டிவ் 0 எரரில் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் 0 எரரில் இருக்கலாம். எந்த எரரில் இருந்தாலும் அதை நம்ம 0 எரருக்கு கொண்டு வந்துட்டு தான் மெஷர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ் ஆர் ஹேண்டில் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அஸ் பெர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கைட்லைன். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக யூசர் மேனுவல் இல்லை யூசர் கைட்லைன்ஸ் இல்லை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். யூஸ் ரப்பர் சீட் டு கீப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூரிங் மெஷர்மெண்ட். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் ஒரு ரப்பர் மேட் மேலே இல்லை ரப்பர் சீட் மேலே தான் வைக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டைரெக்டாக மெட்டல் டேபிள் மேலே இல்லை ஹார்டான டேபிள் மேலே வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ரப்பர் சீட் மேலே மட்டும்தான் வைக்கணும். அப்போ தான் அதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். when necessary apply RP oil, that is rust prevention oil, lightly to the measuring instruments before and after usage. It will prevent rust. Sometimes சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் RP oil போட்டு வைக்கணும். அப்போ தான் அதோட சர்ஃபேஸஸில் ரஸ்ட் ஏற்படாமல் அதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Do not try to measure the size beyond the limit of the instrument. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. நாம் அந்த ரேஞ்சை தாண்டி மெஷர் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெர்னியரோட ரேஞ்ச் வந்து 0 to 150னா 151 இல்லை 152 mm சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த 0 to 150 வெர்னியரை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அதோட ரேஞ்சை தாண்டி இருக்கிற சைஸை நாம் செக் பண்ணக்கூடாது. அந்த 151 இல்லை 152 சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு நாம் 0 to 200 வெர்னியரை செலக்ட் பண்ணணும். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்சை தாண்டி நாம் சைஸை மெஷர் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது மால் ஃபங்க்ஷன் பண்ணும், இல்லை அது ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால அன்வான்ட் இஷ்யூஸ் இல்லை லாஸஸ் வந்து ஏற்படும். அடுத்து do not drop the instrument. இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் கீழே போடக்கூடாது. கீழே போட்டோம்னா அது உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேமேஜ் ஆகி அதை நாம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடலாம். Do not keep the instrument on surface where the possibility of fell down is more. எக்ஸாம்பிள் டேபிள் கார்னர், எட்ஜ் எக்ஸெட்ரா. இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு சர்ஃபேஸ் மேலேயோ இல்லை டேபிள் மேலேயோ வைக்கும்போது அதை சென்டராக தான் வைக்கணும். டேபிளோட எட்ஜ்லேயோ இல்லை கார்னர்லேயோ வச்சோம்னா அது கீழே விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கீப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அவே ஃப்ரம் கட்டிங் ஆர் ஹேண்ட் டூல்ஸ். கட்டிங் டூல்ஸ் இல்லை ஹேண்ட் டூல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டண்டாக இருக்கும். அது பக்கத்தில் வச்சோம்னா இல்லை அது மேலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்கும்போது அதில் ஸ்க்ராச்சஸ் இல்லை டேமேஜஸ் கண்டிப்பாக ஏற்படும். அதை அவாய்ட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் வித் ப்ராப்பர் கவர் அண்ட் கண்டெய்னர். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அதை ப்ராப்பராக கவர் பண்ணி ப்ராப்பரான பாக்ஸஸ் இல்லை கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். ஸ்டோர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு த ரெக்கமெண்டட் ரூம் டெம்பரேச்சர். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கரெக்டான ரூம் டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அந்த மேனுஃபேக்சரர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதோட அக்யூரேசி அண்ட் லைஃப் வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. Do instrument check, that is calibration, once in 6 months or 12 months based on usage of the instrument. இன்ஸ்ட்ருமெண்ட்டோட யூசேஜை பொறுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கேலிப்ரேட் பண்ணணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெகுலராக ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அதை 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை கேலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணுறதுனால அது சீக்கிரமாக வான் அவுட் ஆகி அதில் எரர் வந்து நிறைய வர சான்சஸ் இருக்குது. அதை கேலிப்ரேஷன் மூலமாக தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரேராக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதோட யூசேஜை பொறுத்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நாம் கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அதோட யூசேஜை பொறுத்து நாம் கேலிப்ரேட் பண்ணி வச்சுக்கணும். IATF ஆடிட் வரும்போதோ இல்லை கஸ்டமர் ஆடிட் வரும்போதோ நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேலிப்ரேஷன் பிளானையும் கேலிப்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸையும் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. நாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேலிப்ரேஷன் பண்ணலைனாலோ இல்லை கேலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் படி நிறைய எரர் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் யூஸ் பண்ணாலோ கண்டிப்பாக NC போடுவாங்க. அதாவது நான் கன்ஃபர்மன்ஸ் ரிப்போர்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இது அந்த கம்பெனியோட பிஸ்னஸை கூட பாதிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டிப்பாக கேலிப்ரேஷன் பண்ணணும். இது எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்டாண்டர்ட் ரூம் ஆக்டிவிட்டீஸ் பார்ட் 6 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.